எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? இன்றைக்கு வந்து நான் ஈரப்பிலாக்கா கறியோட வந்திருக்கேன். இது எங்களை மாமியார் செய்கிற முறை. ஸோ இந்த ஈரப்பிலாக்கா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரன். ஈரப்பிலாக்கா செய்கிறதுக்கு நான் அதில் வந்து என்ன மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஹீட்டை வந்து எண்ணெய் வந்து ஆன் பண்ணாமல் இதில் வந்து நான் ஒரு அளவான சின்ன ஒரு ஈரப்பிலாக்கா எடுத்து வேண்டிட்டு வந்துட்டு உடனே செய்யாதீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், பழுக்கணும் கொஞ்சம் லைட்லியாக. வந்து 2 நாள் வந்து இப்படியே விட்டு நான் 2 நாளை இப்படி தான் இதை சமைக்க போகிறேன். இந்த இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல, இந்த இப்படி சாஃப்டாக இருக்கணும். அதுதான் இந்த பால் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஈரப்பிலாக்கா எல்லாட்டிக்கு 440 கிராம் ஈரப்பிலாக்கா எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த மண் சட்டியில் போட போகிறேன். இந்த வெங்காயத்தில் பாதி எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன். இதே இதில் போடுறேன். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்கிறோங்க. நான் வந்து இது நல்ல உரைப்பான பச்சை மிளகா, ஒரு 7 பச்சை மிளகா எடுத்து இப்படி நடுவில் வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுறேன். இதில் வந்து ரம்பை இருக்குது, 2 பீஸ் ரம்பை, 2 காம்பு கருவேப்பிலை, 3 பல்லு உள்ளி இருக்குது. இதையும் இதில் போடுறேன். இதில் வந்து வெந்தயம் இருக்குது, நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர், நான் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, நான் 1.5 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். நான் சரியாக 12 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுனா அந்த மண் சட்டியில் வச்சு எடுத்தால் எனக்கு 12 நிமிஷம் எடுத்துருக்கு. நீங்கள் நோம்புனால நீங்கள் சமைக்கிறது 8லேருந்து 10 நிமிஷம் அவிய விட்டிங்கன்னா காணும். 12 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால். இதை விடுறேன். இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க, காணாண்டிக்கு நீங்கள் கொஞ்சம் போடலாம். திருப்பி இதை நான் மூடி போட்டு என்ன ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அவிய. இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து அவிய விட்டு நான் இப்போ வந்து இந்த மூடியை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடாமல் மீடியம் ஹீட்லேயே நல்லா அவிய விட போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் பட் டோட்டலியாக வந்து நான் 10 நிமிஷம் விட்டுனா இந்த பால்லாம் விட்டு அப்புறம் அவியறதுக்கு. இதில் வந்து கீரை இருக்குது, ஒரு பிடி கீரை இல்லாட்டிக்கு 40 கிராம் கீரை எடுத்து சின்னதாக வட்டி இருக்கிறேன் ஒரு அளவாக. ஏன் இந்த கீரை போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஈரப்பிலாக்கா வந்து சரியான சூடான சாப்பாடு. ஸோ அந்த கீரையை போட்டிங்கன்னு சொன்னால் குளிர்மையாக இருக்கும். அதுக்கு தான் கீரை போடுறது. கீரை போடாட்டிக்கு பரவாயில்ல, பட் போட்டிங்கன்னா நல்ல மேன்னு சொன்னால் அந்த சூடை வந்து வெட்டுறதுக்கு. ஸோ இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த கீரையை வந்து இதில் போடுறேன். இப்போ இதற்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னொரு 4லேருந்து 5 நிமிஷம் விட போகிறேன். இப்படியே இன்னொரு 5 நிமிஷம் விட்டு நான் கீரை போட்ட பிறகு அடுப்பை வந்து இப்போ நிப்பாட்டின பிறகு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு விடுங்க. நான் அரைவாசி தேசிக்காயும் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈரப்பிலாக்கா பால் கறி செய்து முடிஞ்சுது. நீங்கள் தாளித்து போடணும்னு அவசியம் இல்லை, விருப்பம் பண்ணால் நீங்கள் தாளித்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது ஈரப்பிலாக்கா கறி செய்து முடிஞ்சுது என்ற மாமியார் வைக்கிற முறை. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தாளித்து போடலாம், பட் இதுக்கு வந்து தாளித்து போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வேண்டுற ஈரப்பிலாக்கா வந்து ஆகலம் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, அதோடு வந்து ஆகலம் வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆகலம் சாஃப்டாக என்னென்னா பழுத்துரும். ஸோ பழுத்துன்னு சொன்னால் கறி வந்து டேஸ்ட் இருக்காது, ஏன்னா இனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதால் வந்து கவனமாக பார்த்து கறியை செய்யுங்க. வேண்டிக்கொண்டு வந்த பிறகு தொட்டு பாருங்க, கொஞ்சம் லைட்லியாக வந்து சாஃப்டாக இருக்கணும், ஆகலும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட காமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் விடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.